வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி கார்த்திக். சார், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட மக்கள் சந்திப்பு பயணம் திரும்பவும் தொடங்கி இருக்கு. காஞ்சிபுரத்துல நடந்த இந்த மக்கள் சந்திப்பு பயணம் உள்ளரங்குல நடக்குது. ஒரு 2000 பேருக்கு மட்டும் QR கோடு கொண்ட பாஸ்கள்லாம் கொடுத்து அழைச்சிருக்காங்க. குழந்தைகளோட வந்த பெண்களை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே போயிருக்காரு. என்னென்ன விமர்சனங்கள்லாம் இருந்ததோ அதெல்லாம் திருத்திக்கிட்டு இந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதுல திமுகவை கடுமையா விமர்சனமும் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல்ல விஜய் இல்ல, அஜித் இல்ல, சிவகார்த்திகேயன் இல்ல, யார் வந்தாலும் நான் வரவேற்கிறேன். விஜயோட அரசியலை நான் வரவேற்கிறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும் மக்களுக்கு, அதுல தப்பு இல்லை. இதுல விஜய் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்றார். ஏற்கனவே கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் வந்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போன்னு உலகநாயகன் கமலஹாசன் வந்தார். அப்போ கூட அவருக்கு தந்தை சீனிவாச ஐயங்கார் மங்களவாத்தியம் படத்தில் வண்டின்னா வண்டி தான், வாத்தியார் வண்டி தான், தங்க கம்பி வண்டி தான்னு இப்படி வரல காட்டுறது, நீ ஏன் உனக்கு ஏன் அந்த வேலைன்னு ஒன்றை நம்பி நின்றுன்னு சொன்னதாட்டெல்லாம் தகவல்கள் உண்டு. எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமலஹாசன் சொன்னதும் டக்குன்னு சீமான் சொன்னார், எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருங்கிற ஒரு இதை கடுமையாக அடித்தார். அது இன்னைக்கும் விஜய்க்கு அது பொருந்தது. கமலஹாசனுக்கு சீமான் அடித்தது இன்னைக்கும் விஜய்க்கும் பொருந்தது. விஜயை பொறுத்த அளவில் அவர் இன்னும் பலம் நிரூபிக்காதவர். க்ரௌட் புல்லர், ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. 2024 மக்களவையில் அவர் நிற்கல. அவர் சரியான வீகம்னா 39 நின்றுருக்கணும், நிற்கல. பட் அவர் மதுரையில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே கூட்டம், அவர் பார்த்த கூட்டம் கலைஞ்சுது. அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே அவர் என்ன சொன்னாருன்னா, உசிலம்பட்டி விஜய், ஆண்டிப்பட்டி விஜய், திருமங்கலம் விஜய்ன்னு விஜய்க்கு தான் ஓட்டுங்கிற ஒரு நிரூபிக்கப்படாத ஒன்று. விஜய் ஓட்டு வாங்கலை இதுவரை. விஜய் இதுவரை ஓட்டு வாங்கலை. நீங்கள் விஜயால் ஒரு 1,00,000 ஓட்டு வேணா அணில் மாதிரி உதவிப்பார். 2011ஆம் ஆண்டு விஜயகாந்த், சிபிஎம், சிபிஐ, சரத்குமார், இவங்கெல்லாம், டாக்டர் கிருஷ்ணசாமி, டாக்டர் சேதுராமன், ஜவஹர்லா, இவங்கெல்லாம் ஒரு அணியாக இருந்தாங்க. அந்த அணிக்கு இவரும் ஒரு 1,00,000 ஓட்டு வர, தொகுதிக்கு ஒரு 20,000 ஓட்டுன்னா 60,000, 1,00,000 ஓட்டு வர அணில் மாதிரி உதவியிருப்பார். அதே விஜய் ஜெயலலிதாவுக்கு எதிராக 2014ஆம் ஆண்டே 4 வருஷத்திலே மோடியை போய் கோயம்புத்தூரில் போய் பார்க்கும்போது ஜெயலலிதா முன்னோட 6% வாக்கு உயர்ந்துட்டாங்க. 39 எம்பிக்கு 37 எம்பி ஜெயித்துட்டாங்க. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு முத நிரூபித்தது ஜெயலலிதா அம்மையார். அணில் மாதிரி உதவுனதுக்கு திருப்பி அடிச்சு வெத்து வேட்டு செல்லாத நோட்டு தான் தம்பி, நீ சும்மா அணில் மாதிரி உதவணும்லாம் கிளைம் பண்ணாதன்னு சொன்னார். ஆதவர்ஜுனா போன்ற கருத்து பார்வையற்றவர்கள் இதெல்லாம் தெரியாது அல்லது புரியாது. அவங்களுக்கெல்லாம் அவ்வளவுதான் அவங்களுக்குள்ள பொலிட்டிக்கல் நாலேஜுங்கிறது. அதுக்கு பிறகு விஜய் இப்படி தன்னை கிளைம் பண்றாருன்னா, அவர் இல்லாத ஒன்றை கிளைம் பண்றாரு, நிரூபிக்கப்படாத ஒன்றை கிளைம் பண்றாரு. இப்போ எம்ஜிஆர் 77ல் ஜெயித்த பிறகோ அல்லது திண்டுக்கல்ல ஜெயித்த பிறகோ இப்படி ஒன்று கிளைம் பண்ணா அது நியாயம். நீ நிரூபிக்கவே இல்லையப்பா. நானே சொல்றேன், நீ மண் குதிரை நிரூபிச்சுக்கிட மாட்டேன், இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட்ங்கிறேன். ஜெயலலிதா உங்களை 0 ஆக்கிட்டாருன்னு சொல்றேன். அப்போ அதை டிஸ்ப்ரூவ் பண்ணாதானே உங்களுக்கு ஓட்டிருக்குன்னு அர்த்தம். ஆனா அதை நிரூபிக்கும் வத மாட்டு எம்ஜிஆரை நம்பி தான் எனக்கு ஓட்டுன்னு எம்ஜிஆர்னு ஒரே எம்ஜிஆர் கதறல். அப்போ இது என்ன வருது? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அண்ணா கூட இருந்தார். 57ல் 15 விழுக்காடு இருக்கும்போது இருந்தார். 27 விழுக்காடு இருக்கும்போது காமராஜன் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு 27 விழுக்காடு தாண்டின பிறகு பவர் பாலிடிக்ஸ் பண்ணி எம்எல்சி பதவி ரிசைன் பண்ணி பெருசாக இருந்தார். 67ல் குண்டடிப்பட்டு 40 விழுக்காடு இருக்கும்போது இருந்தார். 71ல் எம்ஜிஆர் பொருளாளராக நம்பர் 2ங்கிற அளவுக்கு இருந்து தனிக்கட்சி ஆரம்பித்து அவர் எம்ஜிஆர் 30.3 விழுக்காடு வாக்கெடுத்து வெற்றி பெற்றார். இதே எம்ஜிஆருக்கு ஓசூரில் 9 விழுக்காடு வாக்கு தான், கலைஞருக்கு 6 விழுக்காடு வாக்கு தான். எவ்வித ஈர்ப்பு சக்தியும் இல்லாத மூப்பனார் நிறுத்தின ஒரு தெலுங்கு கேண்டிடேட்டுக்கு 58 விழுக்காடு ஓட்டு, ஜனதாவுக்கு 24 விழுக்காடு ஓட்டு. அப்போ ஓசூரில் திமுக கிடையாது, எம்ஜிஆருக்கும் செல்வாக்கு இல்லை. இங்க கிள்ளியூரில் பொன் விஜயராமனுக்கு 80 விழுக்காடு ஓட்டு, பொன்னப்ப நாடார் மகன் பொன் விஜயராமனுக்கு 80 விழுக்காடு ஓட்டு. அதிமுகவில் நின்ன ஒரு மீனவர்னு நினைக்கிறேன் 3 விழுக்காடு ஓட்டு. எல்லாம் தரவுகளை பார்த்துடுங்க. நான் ஏதோ சொல்றேன் அடிச்சு விட்டுட்டு போறேன்னு நினைக்காதீங்க. ஆதவர்ஜுனா மாதிரி அடிச்சு விட்டுட்டு போகக்கூடிய வகை கிடையாது நம்ம.
ஏதோ யாருக்கோ யானை கூட எறும்பா இருந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் கூட ஒரு ஈயா இருந்துகிட்டு நான் தான் எல்லாம் திமுகன்னு பேசக்கூடிய தன்மை நம்மகிட்ட கிடையாது. நம்ம எது பேசினாலும் தரவுகளோட அந்த இடத்துக்குள்ள பேசுவோம். அப்ப எம்ஜிஆருக்கு ஓட்டுங்கிறது திமுகவோட ஒரு பிளவு ஓட்டு. திமுக இந்திரா காந்தி தலைமையில் திமுக 55 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. அதுல பிளவு ஓட்டா எம்ஜிஆர் 30.3, கலைஞர் 24.8 எடுத்தார். சென்னையில எம்ஜிஆர் கலைஞருக்கு தான் வாக்கு அதிகம். தஞ்சாவூர்ல கள்ளர் அகமுடையார்கள் வந்து திராவிட இயக்க கொள்கையில பிடிப்பான பின்ன 2 சமூக மக்களும் வந்து முகலத்தோர்ல 2 பெரும் பிரிவினர்கள். அவங்க வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரை விட முத்தமிழறிஞர் கலைஞருக்கு தான் அந்த வாக்கை அளிச்சாங்க. வட தமிழகத்துல வன்னியர்கள் பெருமளவு கலைஞர் வாக்களிச்சாங்க. முதலியார், ரெட்டியார், உடையார், நாயுடு, அட்டவணை பிரிவு மக்கள் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு வாக்களிச்சாங்க. அந்த பிளவு அப்படிதான் போச்சு. தென் தமிழகத்துல இதை நான் சொல்றதுக்கு வேதனைப்படுறேன். பட் உண்மையை மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. 1957 பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் கைது, தூவல், துப்பாக்கிச்சூடு எல்லாமே நடந்து 67 காங்கிரஸ் பெரிய வெற்றியை பெற்றது. அதற்கு பிறகு 71 கலைஞர் வந்து ஒரு பெரிய ஆன்டி காமராஜ் அரசியல் தான் பண்ணார். நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தல்னு 69 காமராஜ் பெற்ற வெற்றியை பெற்றார். வெற்றியை வந்து நாடார்களின் வெற்றின்னு சொல்லி கிருஷ்ணமேனனும் சொன்னார் இந்திரா காந்தி காலம். இட் இஸ் நாட் த விக்டரி ஆஃப் காமராஜ், இட் இஸ் விக்டரி ஆஃப் காமராஜ் நாடார்னு சொன்னார். பட் அங்கே கிருஷ்ணவகா, நாயர், வெள்ளாளர் எல்லாமே மெஜாரிட்டி போட்டாங்கனாலும் கூட 60 விழுக்காடு நாடாக இருந்ததுனால இந்திரா காந்திக்கு அனுதாமின்னு கூட சொல்ல முடியாது. காமராஜருக்கு எதிரியான கிருஷ்ணமேனனும் அரசியல் எதிரான கலைஞரும் அதை பேசினாங்க. 71 மிகப்பெரிய வெற்றியை கலைஞர் பெற்றார். அந்த மிகப்பெரிய வெற்றியை பெற்ற கலைஞர் எம்ஜிஆர் வெளியேறினதும் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழர் காமராஜ் வரணுங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டாரு. எம்ஜிஆர் கூட்டத்தை பார்த்தே கலைஞர் மறந்துட்டார். எம்ஜிஆர் திண்டுக்கல் எலெக்ஷனை மாயத்தேவர் ஐயா பிரமலைக்கல்ல ரோப்பை சேர்ந்தவர் சந்திக்கும் போது கே.ஏ. கிருஷ்ணசாமி சொல்றாரு, சல்லி குருசாமி தேவரை கொண்டார் காமராஜ், பெயர் முனியாண்டி தேவரை கொண்டார் காமராஜ், நாம் எல்லாம் தெய்வமாக வழங்கும் பசுமனையா முத்துராமலிங்க தேவரை சுலோ பாய்ச்சனாக கொண்டார் காமராஜர். அந்த காமராஜருக்கு அவங்க ஓட்டுன்னு கேட்கிறார். மக்கள் இல்லைன்னு சொல்றான். மீண்டும் கே.ஏ. கிருஷ்ணசாமி ஆரம்பிக்கிறார். சல்லி குருசாமி தேவரை கொண்ட, பெயர் முனியாண்டி தேவரை கொண்ட, நாமெல்லாம் தெய்வமாக வழங்கும் பசுமனையா முத்துராமலிங்க தேவரை கொண்ட காமராஜருக்கா உங்கள் ஓட்டுன்னு கேட்ட கே.ஏ. மீண்டும் என்ன கேட்கிறாருன்னா, நான் வராவிட்டாலும் இந்த காமராஜர் வரணும்னு சொல்றாரே, இவருக்கா உங்கள் ஓட்டுன்னு கேட்கும்போது கருணாநிதிக்கும் இல்லைன்னு மக்கள் ஓட்டு போடுறான் சொல்றான். அப்போ கலைஞர் அங்க எடுத்த ராங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எம்ஜிஆர் வெளியேறினதுமே வந்து பதறி இருக்கக்கூடாது. களம் வர்றதுக்கு முன்னாடியே எம்ஜிஆரை கண்டு பதறி இருக்கக்கூடாது. நீங்க எல்லாம் எடுத்த ஓட்டே ஆண்டி காமராஜ் ஓட்டு தான் 55%. திமுக ஓட்டு, எம்ஜிஆர் ஓட்டு, நாவலர் நெடுஞ்செழியன் ஓட்டு, இந்திரா காந்தி அம்மையார் ஓட்டு எல்லாமே ஆண்டி காமராஜ் ஓட்டு தான் 71 எடுத்தது. அப்போ நீங்க ஆண்டி காமராஜ் ஓட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஓட்டர் சென்டிமெண்ட்டுக்கு எதிராட்டு எம்ஜிஆர் இந்திரா காந்திக்கு ஏஜென்ட்னு சொல்லி நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னதுல எம்ஜிஆர் அதுல ரைஸ் ஆயிட்டார். ஸோ எம்ஜிஆர் வந்து 25க்கு போய் கலைஞர் 30 வந்திருப்பாரு. கலைஞருக்கு ராங் ஸ்ட்ராட்டஜில எம்ஜிஆர் 30க்கு வந்துட்டாரு, கலைஞர் 25க்கு போயிட்டார். ஸோ அதிமுக செல்வாக்கு, எம்ஜிஆர் செல்வாக்குங்கிறது திமுகவின் பிளவு ஓட்டு தான். எம்ஜிஆருக்குன்னு தனி செல்வாக்குன்னெலாம் கிடையாது. பட் தனி முக்கியத்துவம் இருந்து மோத்த காட்டினா 30 லட்சம், காமராஜன் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு சொல்லும் போதே கட்சியை விட்டு நீக்க முடியாத பலகீனத்தில் அண்ணா இருந்தது. ஐயா ஆதவர்ஜுனா புரிஞ்சுக்கையா, சும்மா என்னத்தையா போட்டுக்கிட்டு அண்ணா படத்தை வச்சுக்கிட்டு வெட்டியா பேசிட்டு தெரியக்கூடாது, தரவுகளோட பேசணும். சும்மா விஜயை ஏமாத்தலாம், ஊரை ஏமாற்ற முடியாது, ஆர்டி எல்லாம் ஏமாற்ற முடியாது. எம்ஜிஆர் சவால் விட்டார் அண்ணாவுக்கு. அண்ணா பரிதாபமா கோலத்தனமா எம்ஜிஆரை நீக்க முடியாம இருந்தாரு. எம்எல்சி பதவியை மூஞ்சில தூக்கி போட்டுட்டு போனார். கொள்கையாவது கொடச்சக்கரமாவதுன்னு அண்ணா வந்து அந்த இடத்துக்குள்ள என்ன பார்த்தாருன்னா, எம்ஜிஆரை நீக்கினா நம்மளை பாதிக்கும், எம்ஜிஆரை நீக்கினா நம்மளை பாதிக்கும், அது 3% ஓட்டு கூட பாதிச்சிடலாம். நம்ம வளருங்கட்சி, எம்ஜிஆர் நம்ம தலைமைக்கு சேலஞ்ச் பண்ணல, அதனால பேசாம இருக்கும்னு அண்ணா இருந்தார். இதான் வரலாறு, வரலாற்றை மறைச்சிட்டு பேசக்கூடாது. அதுக்கு பிறகு அடுத்த முக்கியத்துவம் 67 துப்பாக்கி சூடு போடும் போது குண்டடிப்பட்டதை காட்டி எம்ஜிஆரை ஓட்ட எடுத்தாங்க. 69 ஆதித்தனாரும் தமிழர் தந்தை ஐயா ஆதித்தனாரும் மக்கள் தலைமை எம்ஜிஆரும் கலைஞர் முதல்வர் வர்றதுக்கு காரணம். இதை நான் சொல்லலை, நெடுஞ்செழியன் ஆதித்தனார் அதை முக்கியம் சொல்றாரு. பட் அது இமேஜ் அது இதெல்லாம் பொருளாளர் போஸ்ட்ல எம்ஜிஆர் வந்து நம்பர் 2 ஆயிட்டார். ஸோ திமுகங்கிற ஒரு பெரிய கட்சியில கலைஞர் வெர்சஸ் எம்ஜிஆர்ல பாக பிரிவினை 55% ஓட்டுல எம்ஜிஆர் 30 எடுத்தாரு. நீங்க பனையூர்ல இருந்து வாரீங்க, உங்களை ஏற்கனவே ஜெயலலிதா செல்லா காசு ஆக்கிட்டாங்க. 2014 ஜெயலலிதா உங்களை செல்லா காசு ஆகிட்டாங்க. அப்புறம் சாகிறத வரை நீங்க பேசல.
ஆதவர்ஜுனா இதை மறுக்க முடியுமா? ஜானவரிக்கு சாமி இதை மறுக்க முடியுமா? குஷியானந்த் இதை மறுக்க முடியுமா? நம்ம தம்பி நிர்மல்குமார், அவனுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருவோம். என் தம்பி நிர்மல்குமார் மறுக்க முடியுமா? விசில் மட்டும் பேக்கிங்ல ஒரு தம்பி தான், மற்றவங்களோட நிர்மலுக்கு கொஞ்சம் பேக்கிங் உண்டு. ஸோ இது இவர் வந்து புஷி ஆனந்த் அதுக்கு தந்தை, அது வேற. இட் இஸ் சைடு பை புஷி ஆனந்த் பார்ட்டி. ஸோ நீங்க வந்து எம்ஜிஆர் விஜய் கம்பேரிசனே தவறுன்னு நான் சொல்ல வரேன். இதுக்காக தான் இவ்வளவு நான் பீடிகை போட்டேன். விஜயகாந்த் மாதிரி வராரு, கமல்ஹாசன் மாதிரி வர்றாரு. ஆனால் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் எம்ஜிஆரை நம்பி போறீங்க. அது ஆதவர்ஜுனா வந்த முறை தான் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் நம்புறீங்க. அதுக்கு முன்னே எம்ஜிஆரையும் அண்ணாவையும் நம்பல. அப்போ நீங்கள் சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, சொந்த புத்தி கிடையாது, களிமண் மூளை தான். சிவாஜி மாதிரி தான், எங்க அண்ணன் சிவாஜி மாதிரி களிமண் மூளை தான். உங்களுக்கு உண்மையிலே மூளை இருந்திருக்கும்னா முதல்ல எம்ஜிஆரையும் அண்ணாவையும் வச்சிருக்கணும். அப்போ ஆதவர்ஜுனா வந்து சொன்ன பிறகு எம்ஜிஆர் அண்ணா வைக்கணும்னா ஆதவர்ஜுனாவுக்கு பெயிண்டிங் ஆயிரீங்க. எதுக்கு? துட்டுக்கு பெயிண்டிங் ஆயிரீங்களா? ஆஜவரக துட்டுக்கு பெயிண்டிங் ஆயிரீங்களா? தெரியல. அப்போ நீங்க உண்மையிலே எம்ஜிஆர் அண்ணாங்கிறதுல கூட ஒரு சின்சியாரிட்டி இருக்கும்னா ஃபர்ஸ்ட்லேயே நீங்க எம்ஜிஆர் அண்ணாவை வச்சிருக்கணும். இப்போ எம்ஜிஆர் அண்ணாவையும் பேசி 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 நீங்க பாடாப்படுறீங்கன்னா ஆதவர்ஜுனா இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஜானார்கி சாமிக்கு கருத்தை குப்பை கூடையில தூக்கி போட்டுட்டாங்க. ஆதவர்ஜுனா கருத்துங்க எடுபடுது. ஏன்? துட்டு, மணி. அப்படிதான். நீங்க வந்து சீமான் சொல்றாரு சாராயவாரிகளை எம்ஜிஆர் கல்வி தந்தை ஆக்குனாருன்னு. எங்க வச்சு நீங்க நடத்துறீங்க? தமிழனுக்கு தெரியாதா? புரியாதா? முல்லை பெரியார் அணை இதை வந்து எம்ஜிஆர் விட்டு கொடுத்துட்டாரு, மலையாளி விட்டு கொடுத்துட்டாரு. ராஜா முகமது தமிழன் சரியான சீமான் சொல்றாரு, அடிக்கிறாரு எம்ஜிஆரை. நீங்க மருது பாண்டியரும் வேலு நாச்சியாருக்கும் எந்த நினைவிடம் இல்லாம கன்னடர் ஜெயலலிதாவுக்கும் மலையாளி எம்ஜிஆருக்கும் எதுக்குன்னு கேட்கிறாரு சீமான். இதெல்லாம் நான் சொல்றதுனால மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மீது எனக்கு என்ன மரியாதை உண்டுங்கிறது நான் பதிவு செய்ய கடன்பட்டிருக்கேன். முத்தமிழறிஞர் கலைஞரோட புத்திசாலி மக்கள் தலைவர் எம்ஜிஆர், எந்த சந்தேகமும் இல்லை. முத்தமிழறிஞர் அறிஞரை விட புத்திசாலி மக்கள் தலைவர் எம்ஜிஆர். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தற்கொலை இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்று. ரெண்டாவது, முத்தமிழறிஞர் கலைஞரையும் தாண்டி எம்ஜிஆரும் சமூக நீதிக்கு பல சாதனை பண்ணியிருக்கிறார். கலைஞரும் பண்ணியிருக்காரு, கலைஞரை நான் பாராட்டி இருக்கிறேன். அதே மாதிரி மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் கிராமப்புற அதிகாரிகள் ஒழிச்சதை, பரம்பரை கிராம புதிய அதிகாரிகளை சேந்தங்காடு துரைமாணிக்கம் சோமசுந்தரங்கிற ஒரு திராவிட இயக்க முக்கிய தலைவர் ஐயா எஸ்டிஎஸ் கருத்தை கேட்டு ஒழிச்சது வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனை. அப்புறம் இடஒதுக்கீட்டை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து 50 விழுக்காடு பண்ருட்டி ராமச்சந்திர அண்ணன், ஆனைமுத்து இவங்க கருத்தை கேட்டு உயர்த்தி கொடுத்தாரு. 60 கேட்டாங்க, 50 உயர்த்தி கொடுத்தாரு. தெருக்கள ஜாதி பெயரை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஒழிச்சார். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, தனக்கு தான் ஓட்டுன்னு நிரூபிக்காம திமிரா பேசின விஜய் எம்ஜிஆர் காலடியில் போய் விழுறாரு. சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெரிச்சாதி வெளிச்சாலி சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினார், எம்ஜிஆரே அடிக்கிறார். இது வந்து தமிழக மக்கள் வந்து யார் சந்தர்ப்பவாத அரசியல் பண்றா, யார் சரியா தப்போ கொள்கையான துணிச்சலான அரசியல் பண்றாங்கிறது புரியணுங்கிறக்காக இதை நான் இவ்வளவு நேரம் விளக்கி சொன்னேன். விஜய் வந்து எம்ஜிஆரோட இமேஜை வச்சு ஓட்டு கேப்சர் பண்ண பாக்குறாருன்னு விமர்சனம் பண்றீங்க. அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது உங்களோட கருத்து. ஆனா இப்போ சினிமா பிரபலத்தின் மூலமா அரசியலுக்கு வர நினைக்கிற எல்லாருமே வந்து எம்ஜிஆரை வந்து ஒரு ரோல் மாடலா எடுக்கிறாங்க. அவரோட லெகசியை வந்து கேப்சர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஈவன் ரஜினி கூட எம்ஜிஆரோட விஷயத்த பேசிதான் அந்த கட்சி தொடர்பான நிகழ்வு பண்ணும்போது பண்ணாரு. இப்போ வந்து ஏடிஎம்கே வீக்கா இருக்கு, ஸோ எம்ஜிஆரோட வாரிசு நான் தான் அப்படின்னு சொல்றது மூலமா ஏடிஎம்கே ஓட்டை கேப்சர் பண்ணலாம்னு அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு டாக்டிக்கலான மூவ் தானே? நீங்கள் கேட்குற மாதிரி மக்கள் எம்ஜிஆருக்கு குட்டிவில்ல ரஜினிகாந்த் பண்ணாரு. எம்எம் சின்னப்பா தேவர் தான் காம்ப்ரமைஸ் பண்ணார். ரஜினிகாந்த் வந்து எங்க அண்ணன் சிவாஜி ரசிகர், அதுக்காகவே நாங்கள் ரஜினிகாந்தை பாராட்டுவோம். நாங்கள் பெரிய சிவாஜி ரசிகர்கள். அது பிறகு எம்எம்ஏ சின்னப்பா தேவர் தான், நீ ஏன்பா முதலமைச்சரை எதிர்த்து இது பண்றேன்னு எம்ஜிஆருக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு சமரசத்தை ஐயா பெரிய மனுஷன் பண்ணி வச்சாரு. அண்ணன் ரஜினிகாந்த் எம்ஜிஆரை பேசுனது உண்டு, நான் மறுக்க வரல. கேப்டன் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசி ஜெயலலிதாவுக்கே பெரிய கிளி ஆயிட்டு, ஜெயலலிதாவுக்கு அது பெரிய கிளி ஆயிட்டு துக்ளக்லேயே ஜெயலலிதாவை கிண்டல் பண்ணாப்புல. எம்ஜிஆர்னு ஜெயலலிதா புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. எம்ஜிஆருக்கு புகழை மறைச்சி ஜே ஃபிலிம் சிட்டின்னு போட்ட ஜெயலலிதா அம்மையாருக்கு வேற வழி இல்லாம எம்ஜிஆர் தொண்டர்கள் கலந்து எழுந்ததுனால விஜயகாந்த் வரும்போது படகோட்டி எம்ஜிஆர் ஸ்டில்லு, 1001 எம்ஜிஆர் ஸ்டில்லு, எம்ஜிஆர் ஸ்டில்லு பெருசா இருக்கும், ஜெயலலிதா ஸ்டில்லு சிறுசா இருக்கும். விஜயகாந்த் எங்க எம்ஜிஆர் ஓட்ட கருப்பு எம்ஜிஆர்னு தன்னிட்டு கொண்டு போயிருவாரோங்கிறது இருந்தது. அதுக்கு பிறகு கமல்ஹாசன் அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு ஆரம்பிச்சாரு. இப்போ இந்த அரசியல் களங்கிறது கமல்ஹாசனும் எடப்பாடியும் சார்ந்ததல்ல, சீமானும் களத்துக்குள்ள இருக்கிறாரு. அப்போ ஒரு விழுக்காடுல தான் இருந்தாரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலி சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு சொன்னதும் சீமானுக்கு லீடர்ஷிப் ஏறிட்டு, இவன் தாண்டா ஹீரோ, இவன் தாண்டா பிரேவ், இவன் தாண்டா அவன் நிற்கிற கொள்கைக்கு நிற்கிறான், அவன் தமிழ் அடையாளங்களுக்காக நிற்கிறான்னு டக்குன்னு ஏறிட்டு
என் இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமை அண்ணன் சிவாஜினி வேற எல்லாரும் ஒதுக்கி போட்ட சிவாஜியை தமிழனா எடுத்து சீமான் நிற்கிறான்னு சொல்லும்போது இவன் தான் மற்ற மாதிரி ஓடுற வெள்ளத்துல ஓடக்கூடிய மரம் செடி செத்த பிணம் எல்லாம் ஓடுற வெள்ளத்துல ஓடும். எதிர்நீச்சல் போடுறவன் தான் மனுஷன். இவன் தான் சுத்த வீரனா எதிர்நீச்சல் போடுறான்னு மக்கள் கமலஹாசனை விட 1 லட்சம் ஓட்டு சீமானுக்கு அதிகம் கொடுத்துட்டான். எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்ன கமலஹாசனை விட எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலின்னு சொன்ன சீமானுக்கு 1 லட்சம் ஓட்டு அதிகம். இதெல்லாம் சொல்றேங்கிறதுக்காக சைதை துரைசாமி அண்ணன் எம்ஜிஆருக்கு சென்னை சென்ட்ரல் ஒன்று பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறாரு. பாரத்னா எம்ஜிஆர் சென்ட்ரல் இதுன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு அந்த உணர்வையும் நான் மதிக்கிறேன். என்னோட நண்பர் கேசி பழனிசாமி எம்ஜிஆருங்கிற உணர்வுல எம்ஜிஆரால் ஒரு ஆளானவருங்கிறதுல இந்த 2 பேரும் நிற்கிறாங்கிற உணர்வை நான் மதிக்கிறேன். பட் சில அரசியல் நுணுக்கங்களையும் சில விஷயங்களையும் சொல்லணும்னா அந்த விஷயங்களை சொல்லித்தான் தீரணுங்கிற அடிப்படையில தான் நான் இந்த இடத்துக்குள்ள ஓடுற வெள்ளத்துல ஓடக்கூடிய பிணம் மாதிரி தான் விஜய் போன்றவங்க போடுறாங்க. எதிர்நீச்சல் போட்டு எம்ஜிஆரே அடிச்சு அண்ணாவே அடிச்சு நிற்கிறவங்க சீமான். என்னைக்கும் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமானுக்கு பிரேவ்னஸுக்கு ஒரு பெரிய பேக்கிங் உண்டுங்கிறத ஆதவர்ஜனாவுக்கு நான் இந்த இடத்துக்குள்ள சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேவைக்காக மண்குதிரன்னு சொல்றீங்க, விஜய் இன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டுன்னு சொல்றீங்க. அந்த விஷயங்கள்லாம் ஓகே. ஆனா பெர்செப்ஷன் வான்ல விஜய் வந்து ஒரு பங்கு மேல நிக்கிறாரோன்னு தோணுது. ஏடிஎம்கே இப்போ வீக்கா இருக்கிறதுனால டிஎம்கேக்கு அப்போசிஷன்ங்கிறது டிவிகே தான் அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றாரா? அது ஒரு பெர்செப்ஷனா அவர் அஹெட்டா இருக்காரா? ஏடிஎம்கே வீக்கா இருக்கா அந்த இடத்துல? இந்த இடத்துக்குள்ள என்கிட்ட என் நண்பர்கள் கூட பலரும் சொல்றாங்க, விஜயை டீஸ் பண்றீங்க, விஜயை டீஸ் பண்ணி லாஜிக்கலா அடிக்கிறீங்க, விஜயே உங்களை கண்டு ரேட்டில்ட் ஆகுறாரு, பதறுவாரு, உங்களை பற்றி பேசினா ஒரு அடி அடிச்சா நீங்க தாண்டிங்கிற தொண்டராக்கும், 1க்கு 2ஆ திருப்பி அடிப்பீங்கன்னு விஜய்க்கே உங்கள்கிட்ட ஒரு பதற்றம் இருக்கு. முன்னமெல்லாம் உங்களுக்கு எதிராக ஒரு நீங்களே உருவாக்குன ஒரு யாதவ பையனை விட்டு ஜான் ஆரோக்கியசாமி சீண்டி பார்த்தாப்புல, அப்புறம் இன்னொரு பிராமண சகோதரரை விட்டு சீண்டி பார்த்தாப்புல, அடிச்ச அடியில வீழ்த்துல அவதூறு தான் பண்ண முடியும், லாஜிக்கா ரவீந்திர சாமியை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தோத்து போயிட்டாங்க. விஜயே உங்களை கண்டு பொறுமிட்டு இருந்தவர் இப்போ உங்களை கொண்டு பேசினா உங்களுக்கே பயந்து சிவகார்த்திகேயனுக்கு துப்பாக்கி கொடுக்கிற அளவுக்கு நீங்க விஜயை மிரட்டி பணிய வச்சுட்டீங்க. அதனால உங்களை கண்டு இப்போ பேசாம இருக்கிறாங்க. விட்டுருங்க இவங்களை. உங்க எதிரி அம்பேத்கர் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான். விஜய் உங்களுக்கு எதிராக ஒன்றும் சொல்லலை. ஐயரும் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்டது மிதுன் பழனிசாமி தான். அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறத பல நண்பர்களும் உங்களோட போக்கஸை விஜய்கிட்ட திருப்பாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் விஜயை பற்றி சொல்றது என் மனச்சாட்சிப்படி உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ இப்படி ஒரு கருத்து வரத்தான் செய்யுது. என்னோட ரொம்ப ஒரு ரசிகர், தஞ்சாவூரை சேர்ந்த ஐயா வாண்டையாருக்கு நெருக்கமான ஒரு எனக்கு ரசிகர். ஐயா வாண்டையாரை பற்றியெல்லாம் நான் பேசும்போது வந்து தெளிவான கருத்துக்களை முன்வைப்பேன். அந்த வகையில் என் மேலே மதிப்பும் மரியாதையும் கொண்ட ஒரு தஞ்சாவூர் தோண்ட வாண்டையாரோட ஒரு சப்போர்ட்டருக்கு மகன் என்கிட்ட பேசினாப்புல. அவர் பிற்காலத்தில் அவங்க சசிகலா குடும்பத்துக்கு நெருக்க மாட்டும் அதிமுக அரசியலுக்குள்ளேயும் பெரிய இதை வந்தாப்புல. அவரும் இன்னைக்கு அந்த கருத்தை தான் சொன்னாப்புல. நீ எடப்பாடியை தானே அடிக்கணும்னு நினைக்கிற, விஜய் கூட செங்கோட்டையன் சேர்ந்தாருன்னா அது பாதிக்காதா எடப்பாடியை, அதுக்கு ஏன் நீ பேச மாட்டேங்கிறன்னாப்புல. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் பெர்செப்ஷனும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பட் எனக்கு விஜய் மேலே கடந்த காலத்தை பார்க்கும்போது எலிஜிபிளாக காம்பிட்டண்டாக நின்றுக்கிடுவாருங்க நம்பிக்கை இல்லை. அதனால தான் மண் குதிரைங்கிற இதை சொன்னேன். என்றாலும் அவர் அந்த தரப்போட ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பண்ருட்டி விஜயகாந்த் கூட இருந்த மாதிரி செங்கோட்டையன், சைதை துரைசாமி, இவர் கேசி பழனிசாமி இவங்கெல்லாம் விஜய் கூட இருந்தால் எடப்பாடிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துங்கிற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஆனால் என்னோட கருத்து என்னன்னா, எம்ஜிஆரை முன்னிறுத்தி செங்கோட்டையன், சைதை துரைசாமி, கேசி பழனிசாமி, இந்த நண்பர் ஐயா வாண்டையாருக்கு நண்பருக்கு மகன் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், ஒரு சகோதரர் மாதிரி தான் அவர். ஸோ இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நான் பொதுவெளியில் வைக்க நான் தயங்கல்ல. பட் எனக்கு விஜய்க்க நோக்கம், விஜய்க்க அரசியல், இது அவருடைய எலிஜிபிலிட்டி, இதுல எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கு. இல்ல, அவங்களோட தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிறாங்கல்ல. இந்த கூட்டத்தை ஒரு மாதிரி ரொம்ப காம்பாக்டா நடத்தி இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம பழைய தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் இல்ல தம்பி, எல்லா கூட்டமும் பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கணும்னு முழு மனசோட நல்லதை நினைக்கக்கூடிய ஆள் தான். பட் இந்த கூட்டம் இண்டோர்ல நடந்தது, பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவுட்டோர்ல அவர் நடக்கக்கூடிய கூட்டமும் காட்ஸ் கிரைஸ் பிரச்சனை இல்லாம நாளைக்கு போகணுன்னு தான் நம்ம மனசார நினைக்கிறோம். மற்றவங்க மாதிரி நெகட்டிவ் இதுக்குள்ள நம்ம பண்ணல. எனிவே அவரை பற்றி எனக்கு கடந்த காலங்கள் வந்து ஒரு சம்பத் சிவாஜி மாதிரி பல நிறம் மாறின ஒரு அரசியல் இதுலங்கிற ஒரு எண்ணம் அவர் மேல எனக்கு ஆழமா பதிஞ்சிருக்கு. ஒரு கமலியான் பச்சோந்திங்கிற மாதிரி
அந்த ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டும் போதே ராகுல் காந்திகிட்ட போய் ராய்சபாக்குன்னு அவர் நாளைக்கு என்ன முடிவு எடுப்பாருங்கிறதுல அவரை பற்றி எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன முடிவு எடுத்தாலும் அவருக்கு சுயநலம், அவருக்கு லாபத்தின் நன்மையில தான் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சுற்றி இருக்கவங்களும் சுயநலம், பல கட்சி மாறின சந்தர்ப்பவாதிகளை தான் ஆதவர்ஜினாக்கள்லாம் 1 வருஷத்துக்குள்ளே 3 கட்சி மாறினவர். அவர் பிரசாந்த் கிஷோர்கிட்ட ஒரு எம்ப்ளாயா இருந்திருக்காரு. அது அவர் திமுகவுக்கு செய்த சாதனையாட்டு பேசுறது எவ்வளவு பெரிய அபத்தம். இதை இன்னும் ஒரு ஊடகவியலாளர்கள் திருப்பி அடிக்கல. அப்பா நீ வேலைக்காரனா தானப்பா அங்க இருந்த, தப்பு இல்லை, வேலைக்காரங்கிறத நான் தவறா சொல்ல வரல. எம்ப்ளாயி, உனக்கும் திறமை இருக்கு, அந்த திறமைக்கு தான் உனக்கு அவன் சம்பளம் தாரான். நீ அப்படி சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் தானே, அப்ப நீ என்ன திமுகவில் இருந்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ 1 வருஷத்துக்குள்ளே 3 கட்சி மாறினதாட்டு உள்ளவங்க தான் அவர் கூட இருக்கிறாங்க. ஸோ முழுக்க சந்தர்ப்பவாதிகளே நிறைஞ்ச ஒரு கட்சியா இருக்குது. ஸோ சம்பத் சிவாஜி விஜய் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் ஒரு எலிஜிபிளான ஒரு லீடராட்டு தன்னை நிலைநாட்டிக்கிடுவாருங்கிறத விட ஒரு களிமண்ணா போவாருங்கிறது தான் என்னோட எண்ணம். ஸோ மண்குதிரை சாண்ட் போனிங்கிறதா என் கருத்து. விஜய்கிட்ட ஒரு திடமான பார்வை இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டியான மைண்ட் செட் இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறீங்க. ஆனால் எப்பவுமே திமுகக்குன்னு ஒரு ஆதரவு ஓட்டு இருக்க மாதிரி ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த விஷயம் வந்து ஏடிஎம்கேக்கு எப்பவுமே பவராக இருந்திருக்கு. இப்போ வரக்கூடிய தேர்தலில் ஒருவேளை டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஸா விஜயை நோக்கி போகும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஒரு பாப்புலாரிட்டி மெர்ஜ் ஆனால் அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை பெருசாக இவங்க ஸ்வீப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? ஃபீல்டு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கருத்து எம்ஜிஆர் மேலே பற்றுதல் கொண்டவங்க, விஜயால எம்ஜிஆர் புகழ் நிற்கணும்னு நினைக்கிறவங்க கொண்டு வர்றாங்க. தப்பு இல்லை. சைத அண்ணனாலும் சரி, கேசி பழனிசாமினாலும் சரி. என் கருத்து வேற, என் நண்பர்கள் கருத்து நான் அந்த இடத்துக்குள்ள நான் முன்வைக்கிறேன். அதில் ஓபிஎஸ் அங்கே வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவர் திமுக கூட்டணி போகிறது தான் பெரிய வாய்ப்பு இருக்குது. அவர் தளம்ங்கிறது இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு விசுவாசி, பரதநாட்டு போற்றப்பட்டவர். தெளிவாக அவரை நீக்கினதுலே அதிமுகவுக்கு கலர் அடிபட்டு போச்சு. இது எம்ஜிஆர் சென்ட்ரிக் கலர் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் சென்ட்ரிக் கலர் அடிபட்டு போச்சு. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் 30 ஆண்டுகள் அரசியல் பண்ணாங்க. எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் அவங்களோட பல அரசியல் இருந்தாலும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நான் மறைச்சிட்டு பேச மாட்டேன், எந்த தலைவருக்குனாலும் சரி. அப்போ அதில் ஜெயலலிதா அம்மையாரோட ஒரு பிம்பமாக நிழலாக ஒரு பிரதிபலிப்பாக இருந்தது வந்து ஓபிஎஸ் அவர்கள் தான். அன்னைக்கு உள்ள லெவலில் நாங்கள்லாம் சொன்னோம், நீங்கள் ரிசைன் பண்ணாமல் இருந்தால் பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி பெரிய மக்கள் தலைவராக வருவீங்கிறத நாம் சசிகலா மேரை எதிர்த்த போதே ஓபிஎஸ் ரிசைன் பண்ணாமல் இருந்தால் அவர் தான் மாஸ் லீடருங்கிறத சொன்னோம். அந்த கட்டத்துக்குள்ளே அவர் ரிசைன் பண்ணதில் அவருக்கு அரசியல் பின்னடைவுகள் பலதும் ஏற்பட்டது. அவருக்கு இன்டர்னலாக பல காரணங்கள் இருக்கலாம். பட் அவருக்கு அடையாளம்ங்கிறது ஜெயலலிதாவுக்கு ஆளுங்கிற அடையாளம் தான். விஜய் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிர் தான். அதனால தான் சர்க்கார் படத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராட்டு அந்த சீன்கள்லாம் வச்சாரு. ஸோ அவர் வந்து ஜெயலலிதாவால் அடைஞ்ச பாதிப்பை ஜெயலலிதா இறந்த பிறகு பழி வாங்கும் விதமாட்டு முருகதாஸோட சர்க்கார் படத்தில் ஜெயலலிதாவை இது பண்ணி வச்சாரு. நான் அந்த படத்தை ஏற்றுக்கிட்டேன். முருகதாஸ் உண்மை வரலாற்றை சொன்னார். நான் அந்த படத்துக்கு ஆதரவாக தான் நின்னேன். அதில் சமரசங்கிற பழைய ஜெயலலிதா அம்மையாரெல்லாம் என்ன வன்மமாக பேசுகிறதெல்லாம் ஊடகத்தில் சொன்னார். நான் விஜய்க்கு அந்த படத்துக்கு ஆதரவாக என் குரலை ஒழித்தேன். அப்போ எடப்பாடி பழனிசாமி தினகரனுக்கு எதிராக நாங்கள் தான் ஜெயலலிதாவுக்கு விசுவாசின்னு காட்டுறதுக்காக விஜயை சாஃப்ட் டார்கெட்டாக வச்சு படத்தை அடிச்சிட்டார், கடுமையாக அடிச்சிட்டார் சர்க்கார் படத்தை. இப்போ ஆக ஜெயலலிதா பற்றி இன்னும் விஜய் எதுவும் ரெகனைஸ் பண்ணி பேசலை. ஜெயலலிதா மேலே விஜய்க்கு அடிச்சிட்டாங்க, நம்மளை புள்ள பூச்சியாக கடிச்சிட்டாங்க, கொசு மாதிரி தட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க, உயிரோடு இருக்கும்போது நம்ம மூச்சு கூட விட முடியலைங்கிற அந்த வேதனையும் வருத்தமும் விஜய்க்கு ஜெயலலிதா மேலே தெளிவாகவே இருக்குது. எது எப்படியோ ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரை அவர் சி சுப்பிரமணியம், அன்பழகன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் லீடராக திறமையாக செயல்படக்கூடியவர். அவருக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கிட்ட ஒரு நல்ல இடம் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். அவர் பிளேஸ் ஆகக்கூடிய இடம் திராவிட முன்னேற்ற கழகமானு தான் என்னோட கருத்தாக நான் முன்வைக்கிறேன். மேலும் முக்குலத்தோர் சமுதாயமும் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க. முக்குலத்தோர் சமுதாயத்திலையும் ஒரு முதல்வர் இரட்டை தலைமையில் ஒருத்தருங்கிற ஒரு பெரிய உயரத்துக்கு வந்த ஒரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஸோ அவர் ஸ்டாலின் கூட ஸ்டாலின் அன்பழகன் மாதிரிப்பட்ட ஒரு பிளேஸ் அவருக்கு இருக்குதான் நான் பார்க்குறேன். ஸோ அவர் விஜய்கிட்ட ஓபிஎஸ் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்கிறதான் என்னோட கருத்து. டிடிவியை பொறுத்தளவில் அவர் வந்து ஓபிஎஸ்லேருந்து மாறுபட்டு விஜயும் ஒரு ஆப்ஷனாக காட்டுறாரு, ஸ்டாலினையும் ஒரு ஆப்ஷனாக காட்டுறாரு. ஸோ அதில் நெகோசியேஷன் வரலாம். டிடிவி விஜய் ஒரு ஆப்ஷனாக காட்டுறார். நம்ம கண்ணெதிர நம்ம ஒருத்தர் ஒரு ஆர்கேனில் ரெட்டலையும் சூரியனையும் குக்கரில் வச்சு அவிச்சவர், ஒரு பெரிய ஸ்டாண்டிங் உள்ளவர், எடப்பாடிக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து விஜய் ஒரு ஆப்ஷனாக
காட்டுறாருன்னு சொல்லும்போது நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது வேற விஷயம். அவர் காட்டுறாருங்கிறது உண்மை. அவர் விஜய் ஒரு ஆப்ஷனாக காட்டுறாரு. சைதை அண்ணன் கூட எம்ஜிஆரை ரொம்ப விஜய் ஒரு ஐக்கானா காட்டினா சைதை அண்ணன் கூட அதை எடுக்கலாம். கேசி பழனிசாமி போன்றவங்க கூடலாம் எம்ஜிஆரை விஜய் முன்னெடுத்தா அதை எடுக்கலாம்னா, இந்த இடத்துல சீமான் எம்ஜிஆர் அடிச்சு ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு பெரிய ஆள் ஆகிறாரு. இன்னொன்னும் இருக்குது, என் இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமை சிவாஜின்னு ஒருத்தன் எடுக்கிறான். தோத்து போன ஒருத்தரையும் தமிழ் அடையாளமாட்டு ஒருத்தர் எடுத்து துணிச்சலோட வாராரு, எதிர்நீச்சல் போடுறாருங்கிறதை நான் பதிவு பண்றேன். பல விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.